ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் த நம்பர் வித்தவுட் இன்புட் டெஸ்ட்ரக்ஷன். நம்ம ஆல்ரெடி ரிவர்ஸ் த நம்பர் ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. பட் ஆனால் நம்ம அந்த வீடியோவில் நான் கடைசியாக என்ன கேட்டிருப்பேன், வித் இன்புட் டெஸ்ட்ரக்ஷனோட நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இன்புட்டை டெஸ்ட்ரக்ட் ஆகாமல் இன்புட்டை ப்ரிசர்வ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே, பண்ணலனாலும் ஓகே. நம்ம எந்த வேல அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ நான் டைரக்டா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு நம்பர் 1 2 3 4 அப்படின்னு நம்பர் எடுத்துக்கிறேன். நம்மளோட டாஸ்க் என்ன, 4 3 2 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். n டெஸ்ட்ராய் ஆகாம இதை நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலா ரிவர்ஸ் த நம்பர்னு ப்ரோக்ராம் எழுதுறப்போ நம்ம எந்த இடத்துல என்ன டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல n is equal to n divided by 10 அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். இந்த n is equal to n divided by 10 அப்படிங்கிற பிளேஸ்ல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், n டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம n டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லைன் ஆஃப் ப்ரோக்ராமை நம்ம ஆட் பண்ணவே கூடாது. ஓகே, அப்போ இந்த லைன் ஆட் பண்ணாம நம்ம எப்படி நார்மலா ரிவர்ஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 123 அப்படிங்கிறத நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டைரக்ஷன்ல நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். கரெக்டா? ஓகே, ரிவர்ஸ் பண்ற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி இன்புட்டை டெஸ்ட்ராய் பண்ணாம ரிவர்ஸ் பண்றது அப்படிங்கறத மட்டும் மேஜரா இங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 அப்படிங்கறத நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், 4 எனக்கு எப்படி கிடைக்கும், 4 அப்படிங்கிறது n மாடுலஸ் ஆஃப் 10 அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், 4 அப்படின்றத கிடைச்சிரும். இந்த 4 நான் என்ன பண்ணிடுவேன், ரிவர்ஸ் கூட ஆட் பண்ணிடுவேன். ஓகே, இது நமக்கு தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட், இப்போ எனக்கு 4 கிடைச்சிருச்சு. கரெக்டா? நார்மலா என்ன பண்ணுவோம், 4 டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். ஆனா இந்த ப்ரோக்ராம் படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, டெஸ்ட்ராயும் பண்ணக்கூடாது. அப்போ 4 விட்டுட்டு நான் 3 மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம், இப்போ இதை நான் ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு, என்னால தனியா 3 மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ ஒன்னு இதை நான் 123 அப்படின்னு எடுக்கலாம், இல்ல 34 அப்படின்னு எடுக்கலாம். 123 எப்படி எடுக்கலாம், n இதை நான் nல ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா n டிவைடட் பை 10 அப்படி போட்டா எனக்கு 123 கிடைக்குமா. இதே 34 வேணும் அப்படின்னா n டிவைடட் பை 100 எடுக்கலாமா. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த வேல அப்ரோச் பண்ணலாமா, இந்த வேல அப்ரோச் பண்ணலாமான்னு பார்த்தா நம்ம இந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, செகண்ட் அப்ரோச் நம்ம பண்ண போறோம். அப்போ என்ன பண்ண போறோம், n மாடுலஸ் ஆஃப் 100, n மாடுலஸ் ஆஃப் 100 அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 34 கிடைக்கும். ரிமைண்டர் 34 தானே இங்க மாடுலஸ். ஓகே, மாடுலஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு 34 கிடைக்கும். இந்த 34ல எனக்கு என்ன மட்டும் வேணும், எனக்கு 4 வேணுமா, 4 நம்ம ஆல்ரெடி செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு, ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 3 மட்டும் நான் எடுத்தா போதும். அப்போ என்ன பண்ணலாம், 34ல எப்படி 3 மட்டும் எடுக்கலாம், 34 டிவைடட் பை 10 யூஸ் பண்ணி பாருங்க, 3 மட்டும் கிடைக்குமா. ஸோ 34 டிவைடட் பை 10. ஓகே, ஸோ அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ல எனக்கு 2 ஹேண்டில் பண்ணணும், 2 மட்டும் செப்பரேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் n மாடுலஸ் ஆஃப் 1000, n மாடுலஸ் ஆஃப் 1000 அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 3 4. ஓகே, இந்த 234ல இருந்து எனக்கு 2 மட்டும் எடுக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 100. அப்போ இங்க எனக்கு 234 கிடைக்கும். இந்த 234 டிவைடட் பை 100. இப்படி பண்றப்ப எனக்கு என்ன கிடைச்சிரும், இங்க எனக்கு ஆல்ரெடி 3 கிடைச்சிருக்கும். இப்படி பண்றப்ப இங்க எனக்கு 2 கிடைச்சிரும். ஓகே, இப்போ ஃபைனலா நெக்ஸ்ட் எனக்கு என்ன நம்பர் வேணும், 1 வேணும் இல்லையா. ஸோ அப்போ n மாடுலஸ் ஆஃப் 10 100 1000. அப்போ நெக்ஸ்ட் என்னவா தான் இருக்கும், கண்டிப்பா 10,000. ஓகே, 10,000. இப்போ என்ன பண்ணலாம், 10,000 அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், எல்லா நம்பரும் அப்படியே கிடைச்சிரும், 1 2 3 4 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இப்போ 1 2 3 4ல எனக்கு 1 மட்டும் வேணும். அப்ப யாரால டிவைட் பண்ணலாம், 1000ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப இங்க டிவைடட் பை 1000. இப்போ எனக்கு என்ன நம்பர் கிடைச்சிருச்சு, 1 கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுல எல்லாத்தையுமே காமனா எழுதியாச்சா. இங்க பாத்தீங்க அப்படின்னா n அப்படிங்கிறது ஓகே, n அப்படியே தான் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வேரியபிளா கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். n ஓகே, மாட் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதனா மாட் வேல்யூ அப்படின்னு எடுக்கிறேன். என்னோட மாட் வேல்யூ இனிஷியலா பாருங்க 10ல இருக்கு. அடுத்து 100 1000 10,000. அப்ப அடுத்த வேல்யூ இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், 10,000 10,000 அடுத்து இன்னொரு வேல்யூ, இன்னொரு 0 ஆட் ஆகி 1 லேக் அப்படிங்கிறது எனக்கு வரப்போகுது. ஓகே, இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 10 100 1000. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும், 1. ஓகே, அப்போ 4 டிவைடட் பை 1 அப்படின்னா எனக்கு 4 அப்படிங்கிறது அப்படியே கிடைச்சிடும். அப்போ
நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து மாட் இந்த 10 அப்படிங்கிறத மாடுன்னு எடுத்தா, இந்த 1, 10, 100, 1000 அப்படிங்கிறத டிவிஷன், டிவ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா என்ன பண்ணியாச்சு, ஒவ்வொரு நம்பரையும் செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இண்டிவிஜுவலா எழுதியாச்சு. இது எப்படி நம்ம குளோபலைஸ்டு கோடா மாத்தலாம்? எப்படி ஒரே லைன் ஆஃப் கோட வச்சு இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும்? அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலா அப்படியே ப்ரோகிராம் எழுதி பார்த்துருவோமா? இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு n டிவைடட் பை மாட் வேல்யூ. ஓகே, n டிவைடட் பை மாட் வேல்யூ. இதை என்ன பண்ண போறோம்? இதுல கிடைக்கிற ஆன்சரை n மாடுலஸ் ஆஃப் மாட் வேல்யூ டிவைடட் பை என்னோட டிவைட் வேல்யூ. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த ஒரு கரண்ட் இண்டெக்ஸ் கிடைச்சிருமா? அப்போ இனிஷியலா என்ன இருக்க போகுது? என்னோட இனிஷியலா மாட் வேல்யூ 10ன்னு ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி என்னோட டிவிஷன் வேல்யூ 1ன்னு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? என்னோட மாட் வேல்யூ ஈக்குவல் டு 10, என்னோட டிவிஷன் வேல்யூ ஈக்குவல் டு 1. இதை ஒரு சேம் அதே மாதிரி வைல் லூப்ல எழுதிக்கலாம். வைல் இதையே நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண போறேன். என்னோட கண்டிஷன் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? எப்படி நம்ம ஒவ்வொரு டிஜிட்டா ஆக்சஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எனக்கு ரிவர்ஸ்ன்றது வேணும் இல்லையா? ஸோ இனிஷியல் ஐ எம் டேக்கிங் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ண போறோம்? ரிவர்ஸ் ஈக்குவல் டு n மாடுலஸ் ஆஃப் மாட் வேல்யூ, அதுக்கப்புறம் டிவைட் பை டிவிஷன் வேல்யூ. ஓகே, இப்போ ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் மாட் வேல்யூ என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 10, 100, 1000, 10,000. அப்ப என்ன ஆகுது? மாட் வேல்யூ 10 10ஆ மல்டிப்ளை ஆயிட்டே போகுது. ஸோ அப்ப அதை எப்படி எழுதலாம்? மாட் வேல்யூ ஈக்குவல் டு மாட் இன்டூ 10. ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷன் வேல்யூ பாருங்க. டிவிஷன் வேல்யூ என்ன ஆகுது? 1, நெக்ஸ்ட் 10, அடுத்து 100, 1000. ஸோ டிவிஷன் வேல்யூ எனக்கு 10 10ஆ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ division is equal to div into 10. ஓகே, இப்போ ஃபைனலா இந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் ஓவர். நீங்க என்ன கண்டிஷன் எழுதலாம்? என்ன கண்டிஷன் இங்க சூட்டபிளா இருக்கும்? செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கண்டிஷன் சூட்டபிளா இருக்கும் செக் பண்ணி பாருங்க. 10, 100 மாட் வேல்யூ வச்சு ஏதாவது கண்டிஷன் எழுத முடியுமா? 10, 100, 1000, 10,000. அடுத்த நம்பர் நான் எடுத்தேன் அப்படின்னா 1 lakh. அடுத்த நம்பர் இருந்துச்சு, அடுத்த ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா 1 lakhன்னு சொல்லி எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்க போகுது. ஓகே, அப்ப இதை வச்சு என்னால எந்த இதை எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ டிவிஷன் வேல்யூ பாருங்க. டிவிஷன் வேல்யூ 1, 10, 100, 1000. அடுத்த ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 10,000க்கு போகுது. அடுத்த ஒரு நம்பர் எனக்கு இல்ல. கரெக்டா? இப்போ என்ன கண்டிஷன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டிவிஷன் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கூட தேவைப்படாது. லெஸ் தென் enough தான் இருக்கும். ஓகே, நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு n. செக் பண்ணி பாருங்க, கண்டிஷன் ட்ரூவா? சோ 1 less than or is equal to n. n வேல்யூ 1234. ட்ரூவா? ஆமா ட்ரூ, எக்ஸிக்யூட் ஆகும். less than or is equal to n. ட்ரூவா? ஆமா ட்ரூ, எக்ஸிக்யூட் ஆகும். less than or is equal to n. ட்ரூவா? ஆமா, எக்ஸிக்யூட் ஆகும். less than or is equal to n. ட்ரூவா? ஆமா, எக்ஸிக்யூட் ஆகும். இன் கேஸ் நெக்ஸ்ட் நம்பர் 10,000க்கு போயிருச்சு அப்படின்னா less than or is equal to n. ட்ரூவா? ஃபால்ஸ். அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? இங்க என்னோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். அப்ப கண்டிஷன் என்ன கொடுக்கலாம்? என்னோட டிவிஷன் வேல்யூ less than or is equal to n. இப்படி இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைன்னா என்னோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடணும். ஓகேவா? இவ்வளவுதாங்க அந்த ப்ரோக்ராம். ஸோ வாங்க இது நம்ம இப்போ கம்பைலர்ல ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பைலரை C++க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த அந்த அப்ரோச் படி நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் இல்லையா? ஸோ இன்டீஜர், அதுக்காக n அப்படிங்கிற நான் வேரியபிள் எனக்கு வேணும். nக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரிவர்ஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் வேணும், அதுல இனிஷியலா 0. தென் மாட் வேல்யூ யூஸ் பண்ணோம், அதுல இனிஷியலா என்ன யூஸ் பண்ணோம்? 10. தென் டிவிஷன் வேல்யூ அதுல இனிஷியலா 1 அப்படிங்கறத யூஸ் பண்ணோம். தென் என்னவா ரிமைண்டர் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ ரிமைண்டருக்கு ரிமைண்டர். இந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறோம். தென் யூசர் கிட்ட இருந்து n அப்படிங்கிற ஒரு இன்புட்டை வாங்கியாச்சு. இப்போ இப்படி வாங்கக்கூடாது இல்லையா? ஸோ யூசர் கிட்ட இருந்து n அப்படிங்கிற ஒரு இன்புட்டை வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மாட் வேல்யூ எல்லா வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு டைரக்டா. ஸோ வைல் லூப்க்கு போயிடலாம். வைல் ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம். ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போறோம்? n மாடுலஸ் ஆஃப்
மாட் வேல்யூ டிவைடட் பை டிவைட் வேல்யூ. ஓகே, இப்போ நான் அதை என்ன பண்றேன், அப்படியே ரிவர்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 பிளஸ் ரிமைண்டர், சாரி பிளஸ் ரிமைண்டர். ஓகே, இப்போ மாட் வேல்யூவை 10 இன்க்ரீஸ் பண்ணணுமா, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. தென் அதே மாதிரி டிவைட் வேல்யூவை மல்டிப்ளை பை 10 இன்க்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸும் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட ரிவர்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, ஒரு 123 செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு 3 2 1 கிடைக்குது என்னன்னு. ஸோ வைல்க்கு கண்டிஷன் கொடுக்கணும். ஆமாம், என்ன கண்டிஷன் பார்த்தோம், என்னோட டிவைட் வேல்யூ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு n, இதுதான் கண்டிஷன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், 3 2 1 கிடைச்சிருச்சு. ஓகே, இதே நம்ம 1 2 2 கொடுத்தா என்ன அவுட்புட் கிடைக்கணும், 1 2 2 கொடுத்தா 2 2 1 கிடைக்கணும் நமக்கு. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 2 2 2 1 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு ப்ராப்பரா இருக்கு. இந்த n டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ n, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ 2 2 1 அப்புறம் 1 2 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். 2 2 1 1 2 2 அவ்வளோதாங்க ப்ரோக்ராம். ஸோ ஈஸியான அப்ரோச். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவர் இந்த மாதிரிலாம் கிரிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெட்2 மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.